நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம வலை கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். மீன் வலை கட்டுறதுக்கு வந்திருக்கோம். ஒரு கட்டி பொடி வலை தான் இது. இந்த வலை கட்டுறது நம்ம யாருக்குன்னா ஜிலேபி மீன் பிடிக்கிற மாதிரிலாம் போட்டிருப்போம். அதில் நிறைய மீன் பிடிச்சிருப்போம். இப்போ நம்ம ஏரியா பக்கத்தில் ஆத்து வாயில் கட்ட போகிறோம். பாருங்கள், அந்த ஏரியா பாருங்கள். நம்ம இடையில ஒரு நாள் வந்திருந்தோம். சங்கு பறக்கிறதுக்கு வந்தோம். அன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கல. அந்த ஆறுக்கு பாருங்க, ஒரு தீவு மாதிரி மண்திட்டு அங்கே தான் நின்று நம்ம காட்டியிருந்தோம். இன்றைக்கி நம்ம மீன் வலை கட்ட போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், நம்ம வலை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். மீன் ஒன்றும் வளர்க்குற மாதிரி தெரில. வாழை மீன் இருந்தாலும் வளர்க்காது. அதனால் நம்ம கெட்டி பார்த்துருவோம் அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கோம். தட்டுதா நம்ம உங்க பின்னாடி வளர்க்குது. துள்ளுது பாருங்க, பொடி பொடி மீன் துள்ளுது. நீந்தி தான் வரீங்களா? வலை எட்டுமா? எல்லாம் வலையை விட்டுட்டு நீந்தி வந்துடுங்க. பாருங்க, அண்ணன் நீந்தி தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல. வலைய ஒரு பக்கம் கம்பை வாயில் கடிச்சிட்டே கொண்டு வராப்புல. அங்கேருந்து அப்படி மறித்து இந்த இடத்த மறிச்சிட்டோம்னா எப்படி மீன் மாட்டிடும். ரொம்ப தாவான இடம் இது. நிற்க முடியுதா? நீந்திட்டு பார்த்துக்கங்க. நாங்கள் இந்த வலையை விடுறது, தூண்டில் விடுறதுன்னு ஒரு 10-12 வருஷமாக அலையிறோம். இந்த இடத்துக்குள்ளே அலையிறோம். வெள்ளம் போனதுலேருந்து இந்த இடத்துக்குள்ள சரியான தாவு. நிறைய நண்பர்கள் தாவு தெரியாமல் இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு மாண்டுருதாங்க. இடங்கள் தெரிஞ்சு உள்ளே இறங்குங்க. புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போனால் அதான் நம்ம எதுலேயும் இறங்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஏரியானா இதில் இவ்வளோ தாவு இருக்குது, இதில் இவ்வளோ மேடு இருக்குதுன்னு தெரியும். கரைக்கு வந்துட்டு பாருங்க, நடுவுலலாம் சுத்தமாக எட்டவே இல்லை. மீன் ஏதாவது படுதான்னு பார்ப்போம். அப்படியே கரை அப்படியே வளைச்சிட வேண்டியதான். உள்ள கிடக்கிறது ஏதாவது படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். இல்லை, உள்ள மீன் வளர்க்குது. ஐயா நம்புறேன். ஏன்னா இப்படி இழுக்கிறனால இழுத்துடலாம். ஆமாம், எதுக்கு இழுக்கும் போது தான் இழுக்க முடியும். ஆமாம், எல்லாம் அவ்வளோ ஆக்க இருந்த ஏரியா சொல்ல போனால். எல்லாம் வெள்ளம் போனதுலேருந்து ஆக்கைகள் அதிகமாக கிடையாது.
இப்போ ஆக்கைகள் குறைஞ்சி போச்சு, தாவுகள் கூடி போச்சு. சொல்ல போனால் கீழே 1-2 கல் மட்டும் குத்துது, ஆக்கைகள் இல்லைண்ணா. ஆக்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதை பாருங்கள், அதில் ஒரு அண்ணன் இறங்கி வராங்க பாருங்கள், எவ்வளோ தாவு இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி ஓடுற இடம் இது, சரியான தாவு அதெல்லாம். ஆமாம், ஒரு மீன் அடிச்சிட்டேன்பா. இதை பாருங்க, எவ்வளோக்கு தெரியுதா. அந்த அங்கிட்ட ஒன்று தச்சிட்டு அந்த சிவப்பு கலர் போயிட்டு அடிக்க போயிருங்க. ஆமாம், அங்கே ஒன்று அடிச்சிட்டான். வலையை கொஞ்சம் அளவு பக்கத்தில் வந்த பிறகு தான் மீன் படும். மணலை தான் இந்த வால் தெரியுதுல்ல. கொஞ்சம் நெருக்கிட்டோம்னா குத்திட்டு களைச்சி விட்டு பார்த்துருவோம். ஆமாம், மீன் வெளியே போயிடக்கூடாது இல்லையா. எடுத்துருங்க மீனை. மணலை சுண்டு தானே. இந்த பாருங்க நண்பா, மணலை சுண்டு தான் பட்டிருக்கு, சின்ன மீன் தான் பட்டிருக்கு. இந்த அதுலேயும் ஒரு மீன் பட்டிருக்கு. அதில் என்ன மீன் பட்டிருக்குன்னு பார்ப்போம். அந்த அதுக்கு அடுத்து பச்சை கலருக்கு அடுத்து. அந்த இடத்துல தான் உருவிட்டானா. நீங்கள் கை வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல தான் உருவிட்டான். அவன் கொஞ்சம் சைஸாக தெரிஞ்சானே. ம், ஆ, பாருங்கள் தண்ணி பெருக்க ஏற ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து போயவா அங்கே இழுத்துட்டு போகுது. வலை இழக்கும்போது இங்கேருந்து இப்படி இழுத்துச்சு. இப்போ இங்கேருந்து பெருக்க ஏற ஆரம்பிச்சோன்னே இங்கேருந்து அப்படி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. கொடுத்துருவா. இந்த பாருங்க நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம மீன் வலை விட வந்திருந்தோம். நானும் நம்ம ப்ரோவும் வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து கறிக்காய் மீன் பிடிச்சலான்னு பார்த்தோம். இதை பாருங்கள், இவ்வளோ தான் மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்ச மீன் மொத்த மீன் இவ்வளோ தான். ஒரு வீட்டு குழம்புக்கு தேய்ச்சிடலாம் அப்படி தான். இதை பாருங்கள், ஆனால் ஒரு கருவன்றால் சரியான சைஸ் நண்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இன்னொன்று பட்டிருக்கு சின்ன சைஸு பார்த்தீங்களா. 2 இறால் பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு 10 இறால் பட்டிச்சாக்கும் சரியாக இருக்கும் கிரேவிக்கு. பாலை மீன் பட்டிருக்கு, அப்புறம் மணலை பட்டிருக்கு, காரல் மீன் பட்டிருக்கு. இது வந்து சேமியா பாறைன்னு சொல்லுவாங்க. சேமியா பாறை பட்டிருக்கு. கோலா இந்த மீன் பேர். அப்புறம் குறுங்க பட்டிருக்கு, பண்டாரி குட்டி பட்டிருக்கு, குருவலை பட்டிருக்கு, கீழி பட்டிருக்கு, கருவன்றால் பட்டிருக்கு. இன்றைக்கி ரகரகமாக நிறைய பிடிச்சிருக்கோம். ஆனால் நிறைய தான் பிடிக்கல, ரகரகமாக பிடிச்சிருக்கோம். இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.